வணக்கம். த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒருவர் காலத்துக்கு அப்புறம் அவரோட வாரிசுகளுக்கு எப்படி போகும், இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒருவர் இறந்தால் அது இப்போது அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். இந்த சொத்துக்கள் எப்படி போகுது, எப்படி பெரியுதுன்றதெல்லாம் பர்சனல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்துக்களுக்கு இருக்கிறது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ன்றது போகும், இஸ்லாமியருக்குன்னு இருக்கக்கூடிய தனிச்சட்டங்கள் உண்டு சொத்து எப்படி பிரியும்னு. சரி, இப்போது அது அவங்க வாரிசுகளுக்கு போகும். யாராக இருந்தாலும் அவங்களோட வாரிசுகளுக்கு போகும். யார் வாரிசுகள்? அந்த வாரிசுகளை இவங்க தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது என்ன? இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல எல்லாரும் ஒரு விஷயம் கேட்பாங்க. சார், எங்கள் அப்பா பேரில் சொத்து இருந்தது, அப்பா தவறிட்டாங்க, நாங்கள் 2 பொண்ணுங்க ஒரு பையன் 3 பேர், நாங்கள் எங்கள் பேருக்கு இந்த சொத்தை நாங்கள் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அம்மா இருக்காங்க, அம்மா நாங்கள் 3 பேர் 4 பேரும் எங்கள் பேரை எப்படி மாற்றிக்கிறதுன்னு கேட்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவர் இறந்துட்டார்னா அந்த இறந்த கணத்திலே இருந்து ஃப்ரம் தேட் மொமெண்ட் அவரோட வாரிசுகள் அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக ஆகிவிடுவார்கள். அதுக்கு தனி ஆவணம் எதுவுமே கிடையாது. அந்த கணத்திலிருந்து அவங்க தான் ஓனர்ஸ். சரியா? அதனால் இதை இவங்க பேரில் மாற்றுறது, எங்கள் பேரில் எப்படி மாற்றிக்கிறது அப்படி இல்லை. ஆவணங்கள் இதுக்காக எங்கள் பேரில் எழுதிக்கலாமான்னு கேட்பாங்க. அதுவும் தேவையில்லை. இப்போது அவங்களுக்குள்ள பாகப்பிரிவினை பண்ணிக்கிறான்னு வச்சுங்க. ஒரு இறந்துடுறார், அவரோட மனைவி பிள்ளைங்கள்லாம் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்கன்னா, அப்பா இறந்துட்டாரு, அவருடைய சொத்து நாங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறோன்னு அப்படியே எழுதிட்டு போயிடலாம். இப்போ அந்த பாகப்பிரிவினை ஆவணம் வருது பாருங்கள், அதுதான் அவங்க பேரில் இருக்க டாக்குமெண்ட். அப்பா பேர் வந்த டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் டீட். இடையில ஆவணம் தேவையில்லை. ரிலீஸ்னு பண்ணுவாங்க, விடுதலை பத்திரம்னு கேள்விப்பட்டுக்கலாம். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு இந்த சொத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன், அவர் அந்த சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், இந்த மாதிரி எழுதிக்கிறாங்களேன். அதுக்கு ரிலீஸ் டீட்னு பேர். இந்த ரிலீஸ் டீடுக்கும் வேறு ஆவணங்கள் தேவையில்லை. அப்பா பேரில் சொத்து, அதுக்கப்புறம் ரிலீஸ் டீட். இப்போ யாருக்காவது இந்த சொத்தை நீங்கள் விற்றுட்டு அந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் 3 பேருமே இல்லை 4 பேருமே, எங்கள் அப்பா தான் ஓனர், இதுக்கு அவர் இறந்துட்டார், நாங்கள் தான் வாரிசுதாரர்கள், நாங்கள் விற்கிறோன்னு அப்படியே விற்றுடலாம். அப்போ இடையில இதுக்காக ஒரு ஆவணம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆவணம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு பேர் தான் வாரிசு சான்றிதழ், லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாரிசு சான்றிதழ் அல்லது வாரிசு உரிமை சான்றிதழ். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பகுதியில் வாழ்கிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த தேதியில் இவர் அவரோட அப்பா பேர் இன்னாருடைய மகனான இன்னார் இந்த வயசில் அவர் இறந்துட்டார், அவர் இறக்கும்போது இவங்களெல்லாம் வாரிசுகளாக விட்டு இறந்தார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் அல்லது வாரிசு சான்றிதழ். இந்த வாரிசு சான்றிதழ் இருந்தால் தான் இப்போ நீங்கள் பாகப்பிரிவினை பத்திரம் போட்டுக்கிறதுக்கோ அல்லது ரிலீஸ் டீட் எழுதிக்கிறதுக்கோ இந்த வாரிசு சான்றிதழ் தேவையில்லை, சட்டப்படி தேவையில்லை. ஆனால் அந்த சொத்தை விற்க போகிறப்ப கேட்பாங்கல்ல, நீங்கள் தான் வாரிசுகள்ன்றதுக்கு என்ன சான்று? இப்போ அதே மாதிரி அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தினுடைய அடிப்படையில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணும்போதும், நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டீங்க, சரி, நீங்கள் 3 பேர் இல்லை 4 பேர் தான் அவருக்கு வாரிசுன்றதுக்கு சான்று அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது ஒரு முக்கியமான ஆவணம், லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட். ஏன்னா கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் கைமாறுறதுக்கு அடிப்படை ஆவணமாக ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்து யாருக்கு போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு அடிப்படையான ஆவணம், லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட். இத்தனைக்கு ஒரு நீதிமன்றம் கொடுக்கறது கிடையாது, தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்கறது. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா, இதில் ஃபேக்காக க்ரியேட் பண்ணிடுவாங்க, ஃபோர்ஜ் பண்ணுவாங்க. உண்மையாலுமே தாலுகா ஆஃபீஸில் வாங்காமல் கொடுக்கலாம், இல்லை தாலுகா ஆஃபீஸில் பொய்யான தகவல் கொடுத்து வாங்கலாம். அந்த எச்சரிக்கை வேணும். சரி, இப்போ எப்படி வாங்குறதுங்க, வாரிசு சான்றிதழ் எப்படி வாங்குறது? அந்த கேள்வி வரும்ல உங்களுக்கு. அது எப்படின்னா,
நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ இல்லை குடியிருக்க இடத்துல அந்த சொத்துக்கு உரிமையாளர் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ எங்கே இறந்தாங்களோ அந்த இடம் எந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வருதோ அங்கே ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் மனு தாக்கல் கொடுக்கணும். அந்த ஃபார்மேட்டில் மனு கொடுக்கணும். அதுக்கான ஸ்டாம்ப் சார்ஜ் என்னவோ அதை பே பண்ணணும். அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் போய் தான் விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதில் பழக்கமான அட்வொகேட் யாராவதோ இல்லை அந்த துறையில் இருக்கவங்கள கேட்கலாம். மற்றபடி நீங்கள் நேரடியாக போகலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. போய் மனு தாக்கல் பண்ணால் அங்கேருந்து ஆட்கள் வந்து விசாரிப்பாங்க. மற்றவங்ககிட்டலாம் விசாரிப்பாங்க, இவர் இறந்தது உண்மையா, அவருக்கு இவங்க தான் வாரிசுகளா, அதெல்லாம் விசாரிச்சுட்டு கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான். இப்போ இதில் என்ன சிக்கல் வரும்னா, இப்போ இவங்க கொடுக்கும்போதோ இல்லை விசாரிக்கும் போதோ இல்லை தவறான தகவல்களை வச்சோ கொடுத்துட்டா என்ன ஆகும்? அப்படி ஒரு வழக்கு வந்தது பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அதில் என்னென்னா, ஒருத்தர் வந்து மனு தாக்கல் பண்ணுற இது மனு கொடுக்குறாரு தாசில்தார் ஆஃபீஸில், எனக்கு வாரிசு சான்றிதழ் கொடுங்க, எங்கள் அப்பா இறந்துட்டார், நான் ஒரே ஒரு பையன், அது கொடுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அதை நிராகரிக்கிறாங்க தாசில்தார் ஆஃபீஸில். அதில் உண்மை இல்லைன்னே கூட நிராகரிக்கிறாங்களான்றது தெரியல. எதுக்கு நிராகரித்தாங்கன்னு இல்லை, நிராகரித்த உடனே இவர் உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டார். உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு ரிட்டு தாக்கல் பண்ணுறார். ரிட் மனு, எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க, நான் தான் ஒரே பையன், கொடுங்க அப்படின்னு ரிட் மனு தாக்கல் பண்ணார். ரிட் மனு வந்து இப்போ தாசில்தார் அந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் எதிர்மனுதாரராக காட்டுவாங்கல்ல, அப்போ அது கவர்மெண்ட் ப்ளீடர் வந்து தான் ஒரு உண்மையை சொன்னார். இவர் ஒரே பையன் அப்படின்னு சொல்கிறது தவறு. 2 பையனுங்க 2 பொண்ணுங்க, இறந்தவருக்கு 4 பேர் வாரிசுகள், 2 மகன்கள் 2 மகள்கள். அதை மறைத்து இவர் கேட்டார், இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்போடு விடலை. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு லீகல் ஹெட்ஷிப் சர்டிஃபிகேட்டு, சிவில் கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கும். அப்படின்னா உரிமைகள் தொடர்பானது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் கைமாறும். யார் வாரிசுகள்னு சொல்கிறது, அதை வந்து கேர்லெஸ்ஸாக ஒருத்தர் நான் தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி எப்படிங்க கொடுப்பீங்க? ஒருவர் இப்படி பொய்யான தகவல் கொடுத்து லீகல் ஹெட்ஷிப் சர்டிஃபிகேட் கேட்டால், அவர் பொய்யான தகவல் கொடுத்தாருன்னு தெரிஞ்சால் அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுங்கள். இனிமேல் அதுதான், அது செக்ஷனே சொல்லிட்டாங்க, 200 CRPC. அந்த செக்ஷன் கீழே அவங்க வந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு தொடர்ந்து அவரை தண்டிங்க. இது சரி, யார் வழக்கு தொடருவா? இந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, தாலுகா ஆஃபீஸில், அவங்க பண்ணணும். இதை எங்ககிட்ட தவறான தகவல் கொடுத்துருக்கிறாருன்னு உடனே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி அவங்க எடுக்கலைன்னா கலெக்டரோ தாசில்தாரோ துறை ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. ஏன் நீ கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலைன்னு. இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுது. என்னென்னா, லீகல் சர்டிஃபிகேட்டுன்றது உண்மையிலேயே எவ்வளோ பெரிய விஷயம். அதில் பொய் சொல்லி வாங்கின மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அந்த வாரிசு சான்றிதழ்ன்றது ரொம்ப முக்கியம். சரியான முறையில் ஒருவர் வீட்டில் தவறிட்டார்னா அவருக்கான வாரிசு சான்றிதழ் வாங்கி வைத்துக் கொள்வது தான் நல்லது. இதே போல் இன்னொரு கருத்தோடு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.